Illustration 19 பார்க்க போறோம். From the following receipts and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2016 சொல்றாங்க. So இங்க வந்து prepare பண்ண சொல்றாங்க income and expenditure account. அப்புறம் வந்து balance sheet prepare பண்ண சொல்றாங்க. சரிங்களா? So இது எல்லா இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க and இதுவும் கொடுத்திருக்காங்க. So இங்க வந்து நம்ம கேபிட்டல் ஃபண்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஃபார்மேட்டை போடுவோம். சரிங்களா? ஸோ இதில் ஆக்சுவலி உங்களுக்கு கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல. ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டை போடுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது போங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆன் 1st April 2015 த கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட் 3000 சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? in the books of Coimbatore Cricket Club balance sheet as on 31st March 2015 அப்புறம் அந்த income and expenditure account prepare பண்ணியிருக்கேன் and balance sheet prepare பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, that is 1st April 2015 சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு 3000. அப்போ நம்ம அந்த அமௌண்ட் எங்கே எழுதணும், இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 5000 சொல்கிறாங்க. அப்போது இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து நம்ம 500 இங்கே எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க, சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் பெர்மனண்ட் பெவிலியன் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31st 3/2016 வாஸ் 2000 சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, இது உங்களுக்கு வந்து இது தட் இஸ் 16. இது கரண்ட் இயர் என்னது, இங்கே கரண்ட் இயர் வந்து 15 and 16 கரெக்டுங்களா? 15 and 16. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஸ்டில் கெப்ட். ஓகேங்களா? ஸ்டில் கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் பெர்மனண்ட் பெவிலியன் சப்ஸ்கிரிப்ஷன் டியூவாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகிடுச்சு, அவுட்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இது எங்கே எடுத்துகிட்டு போகணும் நம்ம இந்த அமௌண்ட்டை, நம்ம வந்து இந்த அமௌண்ட் 2000 தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் இன்கம் சைடில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? பை சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆட் என்ன பண்ணுவீங்க, அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் 2000 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கே வரும், இது உங்களோட அசட் சைடில் வரும். அசட்டில் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 2000 எழுதிடுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் ஆன் 31st 3/2016. ஸோ இதுனது 16. அப்போ வந்து இது க்ளோசிங் இது. ஸோ 1000. ஸோ அசட் சைடில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 1000 எழுதுவீங்க. ஓகே. வேறு எங்கே வரும் இது 1000, உங்களோட இங்கே எழுதுவீங்க நீங்கள் 2 பேட்ஸ் அண்ட் பால்ஸ் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். கரெக்டுங்களா? ஸோ 1000 இங்கே போடணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் ஞாபகம் இருக்கணும், அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது உங்களுக்கு. ஓகே, கொலாப்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே வரேன். ஓகேங்களா? ஸோ கேஷ் அட் பேங்க் இது ஓப்பனிங்காக இருக்குது. ஓகே, நம்ம கேபிட்டல் ஃபண்டுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். 8000 எழுதிடுங்க. ஸோ 8000 நம்ம இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ரிசீவ் ஆகிருக்கு 11000. ஸோ நம்ம எழுதுவீங்க நீங்கள் இன்கம் சைடில் 11000 எழுதிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன இருக்குது, சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ். ஸோ சேல் பண்ணியிருக்கேன் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ், அதுக்கு நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், இன்கம் வந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம 100 எழுதியாச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட். ஸோ டோர்னமெண்ட்டுக்காக நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு இந்த இடத்துல. அப்போது 200 இருக்குது, சாரி 2000 இருக்குது இந்த இடத்துல. அப்போ நம்ம எங்கே போடணும், இதை நம்மளுக்கு வந்து இந்த ரிசர்வ் ஃபார் பெவிலியன் ஃபண்ட் இருந்ததை பற்றி அதில் தான் அந்த ஹெட்டிங்கில் நீங்கள் என்ன போட்டு எழுதணும், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் எழுதி 2000 எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, லெகசிஸ் இருக்குது. லெகசிஸ் வந்து 20000. லெகசிஸ்னால் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து லெகசிஸ் வந்து 20000. இது வந்து லைபிலிட்டி சைடில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? முன்னாடி போய் செலவு நம்ம ஆகும் இது, அதுக்காக இந்த பக்கம் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன இருக்குது இந்த இடத்துல, பேமெண்ட் சைடில் இருக்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ். இது எங்கே வரும் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். ஃபர்னிச்சர் இது எங்கே வரும், உங்களுக்கு அசட் சைடில் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டேன், மெயின்டெனன்ஸ் 5000 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட அசட் ஃபர்னிச்சர் 15000. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன இருக்குது, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன ஆயிடுச்சு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் இருந்தது பற்றி அதோட எக்ஸ்பென்ஸ் இங்கே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1400 நம்ம லெஸ் பண்ணிவிடுவோம் அதில். ஸோ பண்ணியாச்சு பாருங்கள், இங்கே லெஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ் 1400 லைபிலிட்டி சைடில் பண்ணணும் நீங்கள். ஸோ 600 வந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? மைனஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, செக்ரட்டரி ஹொனோரரியம். ஓகேங்களா? செக்ரட்டரி ஹொனோரரியம் என்னது, ஒரு செலவு அதுவும் கூட. ஸோ 4500 அதுவும் நம்ம இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன இருக்குது,
பேட்ஸ் அண்ட் பால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பேமெண்ட் கொடுத்துருக்கோம் ரைட். ஸோ என்ன வரும் இங்கே பேட்ஸ் அண்ட் பால்ஸோட 7400. அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் எழுதியாச்சிங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்குங்க, பை பேலன்ஸ் கேரி டவுன் இருக்குது, கேஷ் அட் பேங்க் உங்களுக்கு 7800. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கே எழுதுவோம் அதை இல்லை அசட் சைடில். சரிங்களா. அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து ஓப்பனிங் உங்களோடது 3000 இருக்குது கரெக்டுங்களா. இது ஓப்பனிங் ஸ்டாக் தானே, இது நம்ம இங்கே போட மறந்துட்டோம். ஆக்சுவலி 3000 நம்ம இங்கே வரோம். ஓகே, இங்கே போட்டோம் பார்த்தீங்களா நம்ம ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ். ஓகேங்களா. மீன்ஸ் இந்த டேட் என்ன இருக்குது, தட் இஸ் 14 to 15 இருக்குது இந்த டேட்டு கரெக்டுங்களா. அதை நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயர் கேரி பண்ணுவோம்ல, அதை 15 to 16 எடுத்துகிட்டு வரோம் ரைட். இங்கே இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம், அதை நெக்ஸ்ட் இயரில் அதை ஓப்பனிங்காக காட்டுவோம் நம்ம கரெக்டுங்களா. ஸோ அதுதான் இது என்ன இருக்குது 3000 நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆஸ் ஓப்பனிங் ஸ்டாக்காக. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஸோ எல்லாமே போட்டாச்சு இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுவீங்க, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 11,000 வரும். 11,000ல் 5,000 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 10,500 வரும். ஸோ இது எங்கே எடுத்துகிட்டு போவீங்க, இதை வந்து உங்களோடது இங்கே கேபிட்டல் ஃபண்டில் எடுத்துகிட்டு வருவீங்க இதை. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 18,900 வரும். ஆக்சுவலி ரெண்டு பக்கமும் நீங்கள் இதுவும் அப்புறம் இதுவும் ஆட் பண்ணி பாருங்கள். எந்த பக்கம் ஜாஸ்தி வருது அதுதான் நீங்கள் இங்கே ரெண்டு பக்கமும் எழுதணும். எங்கே கம்மியாக இருக்கோ அது என்ன பண்ணணும்னு நீங்கள் பை எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். இந்த பக்கம் கம்மியாக இருந்தால் இந்த பக்கம் எழுத போகிறீங்க, இந்த பக்கம் கம்மியாக இருந்தால் இந்த பக்கம் எழுத போகிறீங்க. ஸோ இங்கே 5,300 எழுதிடுங்க. சரிங்களா. மைனஸ் பண்ணால் அப்புறம் இந்த அமௌண்ட்டு எங்கே எடுத்துகிட்டு வருவீங்க, உங்களோட லெஸ் பண்ணுவீங்க கேபிட்டல் ஃபண்டில். 5,300 லெஸ் பண்ணால் உங்களுக்கு 5,200 வரும். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 25,800. இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 25,800 வந்துடும் ஆன்சர். ஓகேங்களா. பேலன்ஸ் ஆகினா உங்களுக்கு உங்களோட ஆன்சர் கரெக்டு. ஸோ இந்த சம்மில் இவ்வளோ தான்.